Hi guys, day 14 of posting videos in YouTube. காலையில் ஏன்ச்சது ரொம்ப லேட்டு. சரி டிப்ரெஷனோட ப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ராத்திரியே அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் ஊற போட்டு வச்சிருந்தாங்க. அதில் பாதாம் பருப்பு மட்டும் பொறுக்கி தின்னுச்சு. கையோட ஒரு கலைநயத்தை உருவாக்குனேன். கையெல்லாம் சுட்டு போச்சுப்பா. பரவாயில்ல, சுட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக முக்கோணமாக வந்துருச்சு. அப்புறம் அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டேன். சரியான ஒரு தூக்கம். டேரெக்டாக மதியானம் சாப்பாட்டுக்கு தான் ஏஞ்சினேன். என்னடா அது சாப்பிட்றோம் தூங்குறோன்னு ஒரே டிப்ரிமேஷன் ஆயிடுச்சு. அதனால ஒரு கிறுக்கு வேலை பண்ணேன். துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவளை தனியா எங்கே போனாளோ. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பச்சை பயிர் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆனால் சனிக்கிழமடா கோயில் கிளம்புன்ட்டாங்க. ஸோ கோயில் பாட்டு ஒன்றுக்கும் கோயில் பாட்டுக்கும் கிளம்பி ஓடி போயிட்டேன். செத்த நேரம் தீத்தா கரையில் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டரான கிளம்பி கிட்டுன்னு வீட்டுக்கு வந்தால் மணி 8 கையோட வாமப்பேன். நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி மேலே இடத்துலேருந்து வந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டு, ஆர்ச்சர் ஸ்குவாட்டில் ஒரு 3 செட்டு, பறக்கும் ஸ்குவாட்டில் ஒரு 3 செட்டு, லஞ்சஸில் ஒரு 3 செட்டு, ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஒரு 3 செட்டு. கிக்ஸ் இல்லாமல் நமக்கு லெக் ஒர்க் அவுட்டே கம்ப்ளீட் ஆகாது. பல விதமான கிக்குகளை பறந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிக்கை முடிச்சாச்சு. அப்புறம் இதுதான் நம்மளோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கிக்கு. கடைசியாக முடிவுக்கு காஃப் ரைசஸில் ஒரு 3 செட்டு, பேர் வாய்க்குள்ள நுழையில இந்த ரைசஸில் ஒரு 3 செட்டு. அப்புறம் என்ன நினச்சேன் ஏது நினச்சேனே தெரில. சாப்பிட்றதுக்கு மூடு இல்லை, சாக்காசை போட்டு முழுங்கிட்டேன். அதை தொடர்ந்து கையோட 2 மீன் எண்ணெய். அப்புறம் நிலைத்தன்மையோடு இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.